கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். சென்னையில் துப்புரவு தொழிலாளர்கள் மீண்டும் அது நமக்கு தெரியாது. நான் கடலூரில் இருக்கேன். எல்லாம் எலெக்ஷன் தேர்தல் நெருங்குதுல, தேர்தலுங்க அவங்க கட்சிக்காரங்க கிண்டி விடுவாங்க. எப்படியாச்சும் உங்களை போல் டிவிக்காரங்க இருக்கீங்க செய்தி போடுறதுக்கு. விவசாயிகளுக்கு இப்போ மழை வெள்ளம்ன்றாங்க. இப்போ பாதிப்பை வந்து கணக்கெடுக்கிறோம். கணக்கெடுத்து அது முழுமையான ரிப்போர்ட் வந்த பிறகு நிவாரணம் கொடுப்பாங்க. இதுதான் செய்யக்கூடிய அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள். கடந்த ஆட்சியில் இது வரைக்கும் எந்தவித நிவாரணம் உங்களுக்கும் தெரியும். கடந்த ஆட்சியில் வந்து எந்த நிவாரணம் கொடுக்கல, ஒன்றும் செய்யலை. மக்கள் போராட்டாங்க. வறுமை இருக்கிறது. இப்போ விவசாயிகள் தற்கொலை செய்த காலங்கள் அந்த காலத்தில் அந்த ஆட்சியில் இருக்காங்க. இப்போ அது போன்ற நிலைகள் நம்மளால் எப்பப்போ எந்தெந்த சீசன் எது வருதோ அதுக்கெல்லாம் நிவாரணங்கள் விவசாயிகளுக்கு உடன் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்போது பெய்த கடந்த புயலில் தாக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட அது கணக்கெடுக்கின்ற பணி இப்போதும் முழுமையாக பாதிக்கப்பட்ட பணியை கிட்டத்தட்ட 33% மேல் பாதிப்பு. இதுவரை கிட்ட 61,431 ஹெக்டேர் பயிர் பாதிக்கப்பட்டு இப்போ கட்டமாக வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கான கணக்கெடுக்கின்ற பணி முழுமையாக முடியவில்லை. அது முடிகிறதுக்குள் அதையும் தடுக்கிறார்கள். அதையும் சிலர் தூண்டிவிட்டு அதையும் சிலர் அந்த கணக்கெடுக்கிற பணியில் சிலர் ஈடுபடாமல் இருப்பதற்கு அதையும் தூண்டி விடுகிறார்கள். ஆக தூண்டி விடுகின்றவர்கள், அதை வைத்து பேசுகின்றவர்களும், அதை வச்சு செய்தி வெளியிடுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அதனால் வந்து இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் நாங்கள் புயலையே எதிர்கொண்டு இப்போ நிவாரணங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது போன்ற தாக்குதல் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தால் நாலா பக்கமும் இது போன்ற தாக்குதல் வரும், தூண்டுவார்கள். இதுவரைக்கும் இப்போ இந்த அந்த ஆட்சி இப்போ 4.5 வருஷத்தில் மக்கள் போராடாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். அன்புமணி வாங்குறதுக்கு கூட்டணிக்கு ஏதோ ஒரு கதை திறக்குமா, ஏதாவது திறக்காதா எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஏன்னா தேர்தல் வருது இல்லையா, எல்லாம் தேர்தல் வருது. அதனால் வந்து அவங்க வந்து இப்போ அவங்க இருக்கேன்னு அவங்க பாடுறாங்க. இப்போ அவங்க சொந்த பிரச்சனை மறைக்கிறதுக்கு இப்போ நடைப்பயணம் போயிட்டு போங்க. 40 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றவர்கள் இப்போ ஒருங்கிணைந்து தோற்றவர்கள் இப்போ 4 பக்கம் நடந்து இப்போ பேசுகிறாங்க. அதான் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இப்போ 4 பக்கம் இப்போ ஒரு குரலை கொடுத்தாங்க, இப்போ 4 பக்கம் குரல் கொடுக்குறாங்க. ஆக மக்களுக்கு தெரியும், தினந்தோறும் நலத்திட்டங்களை வழங்குகின்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு கூட இப்போ ஒரு திட்டத்தை இப்போ மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டு போனவங்களுக்கு மீண்டும் அப்பீல் செய்வதற்கு இப்போது கிட்டத்தட்ட இப்போ இன்றைய தினம் மாலை அவர் துவக்கி வைக்கிறார். 2ஆம் கட்டமாக துவக்கி வைக்கிறார்கள். இது சாதனை. ஆக இப்போ மக்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றவர்கள் இது போன்ற தவறான இப்போ அன்புமணி போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்க இடஒதுக்கீடு, அவங்களுக்குள்ள இடஒதுக்கீடு, அவங்களுக்குள்ள பங்கீடு யார் தொகுதி பேசுவது, கொள்கைக்காக 10.5 மறந்துவிட்டாங்க. இப்போ மறந்துவிட்டு அவங்க சண்டையை பார்த்தாங்க. இப்போ எலெக்ஷன் வருது, மறுபடியும் 10.5 கையில் எடுத்துப்பாங்க. ஆக இதுதான் இப்போ 10.5ஆல் மக்கள் நம்முடைய சமுதாய மக்கள் பாதிக்கப்படுவான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படியோ இப்படி இப்போ சொந்த பிரச்சனையை விட்டுட்டு சொந்த பிரச்சனையை பார்த்துட்டு இப்போ நடைப்பயணம் போட்டார். இப்போ வந்து இப்போ எலெக்ஷன் வருது, இதை வச்சு ஒரு மக்களை தூண்டி விடலாம்ங்கிறது அதுதான். இன்றைக்கி ராமதாஸ் அவர்கள் வந்து சென்னையில் தமிழகம் ஃபுல்லாக இந்த 10.5% கேட்டு போராட்டம் பண்ணுறாரு சார். தமிழக அரசு யார் எந்த மாம்பழம் ராமதாஸ் சரி முதலமைச்சர் செய்வாருங்கிறப்ப நேற்று ஒரு பேட்டியும் முதலமைச்சர் எங்களுக்கு செய்வாருங்கிற ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எதாக இருந்தாலும் செய்யக்கூடிய தயாராக இருப்பார். ஆக மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த 10.5% பாதிப்பா என்பது அதுக்கு ஒரு குழு அமைத்து தலைவர் நீதிபதி இங்கே ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதி அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதக பாதகம் அவருக்கு தெரியும். ஆக இதனால் சாதகமாக பாதகமாக என்பது எங்களுக்கு தெரியும்.
ஆகிய இப்போது இடஒதுக்கீடை பொறுத்தவரைக்கும் இங்கே இந்த எம்பிசி ஆகிய மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இப்போ வந்து நல்ல அதிகமான நாங்கள் இப்போ அங்கே அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். 10.5 போச்சுன்னா இன்னும் குறையும். அதுதான் எங்களுக்கு இப்போ நாங்களே இப்போ அந்த சமுதாயத்தை நாங்கள் மட்டும் அந்த சமுதாயத்தை தாண்டவர் இல்லை, அவர் மட்டும்தான் அதுக்கு இல்லை, அன்புமணி மட்டும்தான் இப்போ இது இல்லை, நாங்களும் அது சமுதாயத்தை சார்ந்தவர். அதனுடைய சாதகம் பாதகம் எங்களுக்கு தெரியும். இடஒதுக்கீடு கொடுத்ததே கலைஞர் தான். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சுட்டாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணியவர்கள் அப்போ கிட்ட 21 பேர் செத்துவிட்டான். அந்த குடும்பத்துக்கும் அங்கே பாட்டாளி கட்சிக்காரங்க யாரும் ஒன்றும் வேலை வாய்ப்பை வாங்கி தரல, ஒன்றும் கொடுக்கல பணம். ஆனால் கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது தான் இடஒதுக்கீடு கொடுத்து இடஒதுக்கீடு கொடுத்து அந்த குடும்பத்துக்கு இப்போ மொழிப்போர் தியாகி மொழி போராட்ட வீரர்கள் என்று அந்த கொடுத்து பட்டத்தையும் கொடுத்து மாதம் இப்போ அந்த ஓய்வூதியம் கொடுக்கப்படுகிறது. அந்த குடும்பத்துக்கு நிதியும் கொடுக்கப்படுகிறது. இப்போ மத்தியில் வந்து மத்தியில் வந்து ஒரு பாட்டாளி கட்சியில் வந்து இப்போ பொன்னுசாமி அமைச்சராக பணியாற்றினார். அன்புமணி 5 ஆண்டு காலம் பணியாற்றினார். அதே போல் சண்முகம் 5 ஆண்டு காலம் எம்பி அமைச்சராக பணியாற்றினார். அதே போல் தலித் எழில்மலை பணியாற்றினார். அங்கே மந்திரியாக பணியாற்றினார்கள். ஆனால் அந்த குடும்பத்துக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினார்களா? அந்த அந்த குடும்பத்து 21 குடும்பம் செத்து போச்ச. அந்த குடும்பம் இப்போ வீடு கட்டியிருக்கானா, அவன் வாழ்ந்திருக்கானா? இதே மக்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு உயிர் தண்ணி கொடுப்பது நம்முடைய கலைஞர் அவர் கொடுத்து இப்போ உயிர் கொடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை செய்தார்கள். இவர்கள் பல முறை ஆட்சியில் இருந்தார்கள், பல முறை அமைச்சர் பதவியில் இருந்தார்கள். இல்லை அந்த குடும்பத்தை சார்ந்த யாருக்காவது மருத்துவ சீட்டு கொடுத்தாரா? அந்த இடஒதுக்கீடு மொழி போராட்டத்தில் இறந்தாங்களே, இடஒதுக்கீடு கேட்டு போய் இறந்தாங்களே, அந்த குடும்பத்துக்கு அவங்க போராட்டம் அவங்க பண்ணைகளுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது மருத்துவ சீட்டு வாங்கி கொடுத்தாங்களா? இப்போ தான் நீட்டு, அப்போ நீட்டு கிடையாது. அப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் நீட்டு கிடையாது. அப்போ நினச்சிருந்தா அவன் வீட்டு குடும்பத்துக்கு டாக்டர் சீட்டு கொடுத்துக்கலாம்ல. எது யாரை ஏமாற்றுவது பார்த்து